ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு கடக ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போனா அவங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இப்போ முதல்ல கடக ராசி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய ஒரு ஆதிபத்தியம் கொண்ட ஒரு வீடு அது. இந்த வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா குரு உச்சமாகிறாரு, செவ்வாய் நீச்சமாகிறாரு. காலபுருஷ தத்துவத்துக்கு 4வது இடம். அது இல்லாம இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தாய்மை அதிகமாக இருக்கக்கூடிய இடமானால் தான் அது சந்திரனுடைய வீடு. அந்த வீட்டுல இருக்க, அதாவது அந்த ராசியில பிறந்தவங்களாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, அனுசரணையாக இருப்பார்கள், மற்றவர்களை அரவணைச்சு போவீங்க. இந்த கடக ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிளஸ் யாரையும் பகச்சிக்க மாட்டீங்க, அரவணைச்சு எடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. சரி பரவாயில்ல, வா வா நம்ம அப்படியே போவோம், வா அப்படிதானே சொன்னாங்க, சொல்லட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த குடும்பத்தை ரன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால இந்த கடகராசிக்காரர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அமைதியானவர்களாகவும் ஆழ்ந்த சிந்தனை உடையவர்களாகவும் ரொம்ப எல்லாரையும் அரவணைச்சு போறவங்களாகவும் எல்லோரிடத்திலும் ஒரு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இவங்களால கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். இந்த கடகராசியில பிறந்தவங்கலாம் பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வெளிநாட்டுல வேலை செய்வாங்க, ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. சந்திரன் இல்லையா, அதனால அழகா இருப்பாங்க, எல்லாமே நல்லா இருக்கும். அதுலயும் வளர்பிறை சந்திரன்ல பிறந்திருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய லைஃப்ல எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஆனா எல்லாமே இருந்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டின ஒரு நிலை அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த டிசைடிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சந்திரன் இல்லையா, மனோகாரகன். அவன் சும்மா இருக்க மாட்டான். அவன் வேலை என்ன, குழப்பத்தை உண்டு பண்றது. அதெல்லாம் அவன் சூப்பரா செய்வான். அதனால இவங்க குழப்பம் ஆவார்கள். அப்ப அந்த குழப்பம் நீங்குவதற்கு இந்த கடகராசிக்காரர்கள் எல்லாத்துலயுமே சக்சஸ் ஆகி வந்தாலும் எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலுமே அது அவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி அதுலேருந்து ஒரு நிலைக்கு அவங்க அந்த லைஃபை சக்சஸ் பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு உள்ள அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் திணறல்கள் ஏற்பட்டுரும். இது எல்லாத்தையுமே அவங்க ஒரு மைனஸ் டு பிளஸுக்கு வர்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாடு இங்க ரொம்ப முக்கியம். அதனால நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம்னா, இந்த ராகு கேதுவினுடைய சாரம் வாங்கி பிறந்தவர்கள், இந்த சந்திரனுடைய சாரம் வாங்கி பிறந்தவங்க, நீங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்ர தெய்வ வழிபாடு பண்ணணும். சரிங்க. அப்ப உக்ர தெய்வ வழிபாடு பண்ணும் பொழுது மனசு கண்ட்ரோல் ஆயிடும். ஒரு உக்ரத்தை பார்க்கிற பொழுது மனசு கண்ட்ரோல் ஆயிடும். இந்த சந்திரன் அப்படின்றது மனோகாரகன் அப்படின்றதுனால அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம தியானம் பண்ணுவோம், உட்கார்ந்த ஒரு 2 நிமிஷத்துல அது வேற மாதிரி போயிடும். அப்ப அவங்களால தியானமும் பண்ண முடியாது. அப்ப அந்த தியானத்தை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இவங்க மனசை அடக்கணும். சந்திரனுடைய வீட்டுல பிறந்தவங்க, அதாவது இந்த கடகத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே கொஞ்சம் ஈஸியா அட்டைன் பண்ணிட முடியாது. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த கஷ்டத்தையும் தாண்டி வரணும் அப்படின்னா தெய்வ வழிபாடு தான் இங்க முக்கியம். எல்லாருக்குமே சரி, இங்க தெய்வ வழிபாடு தான் முக்கியம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வழிபாடுகள் செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைக்கு போக முடியும். அதனாலதான் எல்லாரையுமே என்ன சொல்றோம்னா, தொடர்ந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்க, கடவுள்கிட்ட சொல்லுங்க, கடவுள்கிட்ட கேளுங்க அப்படின்றத நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இப்ப இந்த கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே சந்திரனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க அப்படின்றதுனால நீங்க என்ன செய்யணும்னா பெண் தெய்வ வழிபாடு பண்ணணும். இந்த பெண் தெய்வம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நிலை பொறுத்து. இப்ப ராகு கேதுன்னா உக்கிரம்ல போகலாம். ஆனா நீங்க சாந்த ரூபம், அப்ப நீங்க உக்கிரத்துக்கு போகக்கூடாது. நான் சாந்தமான தெய்வத்தை புடிச்சுக்கணும். இப்ப சாந்தமான தெய்வம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா எல்லா பெண் தெய்வங்களும் சாந்த ரூபத்துல இருக்கக்கூடிய அத்தனை பெண் தெய்வங்களையும் நீங்க வழிபாடு பண்ணலாம். இல்ல முக்கியமாக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா திருமியச்சூர் லலிதாம்பிகைய பிரார்த்தனை பண்ணணும். அதனால இந்த ஒரு பௌர்ணமியிலையும் நீங்க என்ன செய்யணும்னா, பௌர்ணமி அன்னைக்கு யாருக்கு பவரு, சந்திரனுக்கு பவர். அப்ப அந்த சந்திரன் இன்னும் மேலும் மேலும், அதாவது உங்களையவே நீங்க மேலும் மேலும் பலப்படுத்திக்கிறதுக்கு லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணணும்.
இந்த பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருமேயச்சூர்ல நீங்க போயிட்டு லலிதாம்பிகை அம்மன தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இல்ல உங்க வீட்ல உட்கார்ந்து லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்யலாம். நவராத்திரி வரக்கூடிய நாட்கள்லயும் நீங்க வந்து லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்யலாம். இதெல்லாம் செய்றதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மனோபலம் ஜாஸ்தி ஆகும். மனோபலம் ஜாஸ்தி ஆயிட்டாலே போரும். உங்கள வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு. அந்த மாரி ஒரு நிலைக்கு நீங்க வந்துருவீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? இந்த வழிபாடுகள் செய்யணும். இந்த வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்களுக்கு வந்து லலிதா சஹஸ்ரநாமம்லாம் ஃபுல்லா சொல்ல முடியாதுங்க அப்படின்னா, துர்கா சப்தசதி சொல்லுங்க. அதெல்லாம் வந்து சொன்னீங்க அப்படின்னா, வாழ்க்கையில நீங்க ஒரு மேன்மையான நிலைக்கு, யாருமே எட்டி பிடிக்க முடியாத ஒரு நிலைக்கு போயிருவீங்க. ஓஹோன்னு வந்துருவீங்க. நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே என்னது? பாராயணம் பண்ணணும். அவ்வளதான். இத செய்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்ப நீங்க இந்த கடகராசிக்காரர்கள் பொதுவா எந்த கோவிலுக்கு போகலாம்? இப்ப நவகிரக ஸ்தலத்துல இருக்கக்கூடிய திங்களூர் போகலாம். சரி. திருப்பதி போகலாம். சரி. சந்திரனை மேன்மையாக கொண்ட ஸ்தலங்கள். இங்கெல்லாம் நீங்க போறது ஓகே. சோமங்கலம் கூட போகலாம். சென்னையில இருக்கக்கூடியவர்கள். இது எல்லாவற்றையும் தாண்டி பெண்ணை முன்னிறுத்திய கோவில்கள், பெண் தெய்வத்தை முன்னிறுத்திய கோவில்கள் எது இருந்தாலும் நீங்க அங்க போய் வந்து வழிபாடுகள் செய்யலாம். அப்படி செய்யற பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய நிலை உருவாகும். இதுல இந்த கடகராசியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 3 நட்சத்திரம் இருக்கு. ஒண்ணு வந்து புனர்பூசம் 4ஆம் பாதம். அதுக்கப்புறம் பூசம் 4 பாதங்கள். அப்புறம் ஆயில்யம் 4 பாதங்கள். இது 3மே அங்க இருக்கு. இந்த புனர்பூசம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, குருவுடைய நட்சத்திரம். அப்ப இவங்க யார போய் வழிபாடு பண்ணலாம்? இவங்க வந்து குருவா இருக்கக்கூடிய எல்லாரையும் போய் வழிபாடுகள் செய்யலாம். மகான்கள வழிபாடு பண்ணலாம். சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கும் போகலாம். குருவாக இருக்கக்கூடியவர்கள்ட்டயும் நீங்க போகலாம். மகான்கள் கிட்டயும் போகலாம். இவங்க எல்லாரையுமே நீங்க வழிபாடு பண்ணலாம். இவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, பெண் சித்தர்கள் இருக்காங்க இல்லையா? அங்க போங்க. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு அருள் அதிகமாக இருக்கும். இது எல்லாவற்றையும் தாண்டி பெண் தெய்வம் காஞ்சி காமாட்சி, அது மாரி காமாட்சிய நீங்க எந்த ரூபத்திலயும் காஞ்சிபுரம்னே இல்ல. எந்த ரூபத்துல காமாட்சி எங்க இருந்தாலுமே நீங்க போய் வழிபாடு செய்யலாம். இத செய்தீங்க அப்படின்னாலே புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்றத நீங்க தேடி போக வேணாங்க. அது உங்கள தேடி வரும். இந்த நிலையானது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். இப்போ பூச நட்சத்திரக்காரர்கள் இவங்க யார போய் வழிபாடு பண்ணணும்? பூச நட்சத்திரக்காரர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்துல வரக்கூடியவர்கள். சனீஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லோ பிளானட். சரிங்களா? அவரு வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் எதுவுமே பண்ணுவாரு. எது பண்ணாலும் ஸ்லோவா பண்ணுவாரு. ஆனா, கரெக்ட்டா பண்ணுவாரு. தீர்க்கமா பண்ணுவாரு. அப்ப இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் எப்படி இருப்பாங்க? ஸ்லோவா இருப்பாங்க. ஆனா, ஏதோ ஒண்ணு பண்ணி முடிச்சுருவாங்க. அது கரெக்ட்டா ஏதோ ஒரு நேரத்துக்கு பண்ணி குடுத்துருவாங்க. ஒரு வேலை எடுத்தாங்கன்னா கூட ஒரு 2 நாள் அப்படியே ஸ்லோவா 2 1/2 நாள் எடுத்துப்பாங்க பார்த்துக்கோங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். 2 1/2 டேஸ் அவங்களுக்கு கால்குலேஷன். அத வந்து எடுத்துக்கிட்டு தான் அந்த வேலைய முடிப்பாங்க. அந்த நிலையில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரத்துக்காரர்கள் உங்களுக்கு நெறைய கொஞ்சம் இன்னும் மென்மேலும் ஒரு ஃபாஸ்ட் வரத்துக்கும், ஒரு சுறுசுறுப்பு தன்மை வரத்துக்கும், உங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் ரிங் ஃபார்ம் ஆகுறதுக்கும், நீங்க யாரை வழிபாடு பண்ண வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமரிய நீங்க வந்து வழிபாடு பண்ணணும். குமரின்னா, கன்னியாகுமரி அம்மனை நீங்க வந்து வழிபாடு பண்ணீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நிலைக்கு வருவீங்க. அதேபோல இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்காரர்கள், ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புதனுடைய சாரத்துல வரக்கூடியவர்கள். இப்ப இந்த புதன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் பெருமாளுடைய ஒரு சாரத்துல வர்றவங்க. அப்ப இவங்க போய் என்ன பண்ணணும்? பெருமாள் இருக்கக்கூடிய கோவில்ல போய் வழிபாடுகள் செய்யணும். இப்ப பெருமாள் இருக்கக்கூடிய கோயில்ல போய் வழிபாடு செய்யறது அப்படின்ற பொழுது, இது வந்து நீங்க எல்லா பெருமாள் ஸ்தலத்துக்கும் போகலாம். ஓகே. ஆனால் நீங்க போகக்கூடிய கோவிலானது அங்க சக்கரத்தாழ்வாரும் சேர்ந்து இருந்து, அங்க லக்ஷ்மி நாராயணரும் இருக்கணும். பெருமாள் மட்டும் இல்லாம லக்ஷ்மி நாராயணரும் இருந்து, அங்க சக்கரத்தாழ்வாரும் இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு பலவித சிறப்புகள் வந்து சேரும். முதன்மையான கோவில், முக்கியமான கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெசன்ட் நகர் அஷ்டலட்சுமி கோவில். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நாராயணரும் இருக்கிறாரு, சக்கரத்தாழ்வாரும் இருக்கிறாரு. ஆனா அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அஷ்டலக்ஷ்மிகளும் இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு நீங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லைஃப் வந்து சக்சஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வாழ்க்கையில நடக்கும். அப்ப என்னைக்குங்க போகலாம்?
நீங்க போறது அப்படின்றது உங்களுடைய ஜனன நாட்கள், அதாவது ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல போகலாம். இல்ல மாசத்துல உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல போங்க. இது எல்லாவற்றையும் தாண்டி பௌர்ணமி அன்னைக்கு போங்க. போகும்பொழுது சும்மா போகாதீங்க. அம்பாள போய் பார்க்க போறீங்க. அம்பாளுக்கு உகந்த பூக்கள் எதெல்லாம் உங்களால முடியுமோ, அது எல்லாமே வாங்கிட்டு போங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் கோவிலுக்கே போறதில்ல அப்படின்ற பொழுது, அம்பாளுக்கு நீங்க என்ன செய்தாலுமே சரி, அவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இதுதான் எனக்கு வேணும்னு அவ சொல்ல மாட்டா. அவளுக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூவு, வளையலு, எலுமிச்சை பழம் மாலை இதெல்லாம் நீங்க வந்து வாங்கிட்டு போயிட்டு, அந்த அம்பாளுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அவங்க வந்து மனம் மகிழ்ந்து, உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அத செய்வாங்க. பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில், நீங்க வந்து போகும்பொழுது பூவு, மஞ்சள், குங்குமம், அதுக்கப்புறம் இந்த எலுமிச்சை பழ மாலை, வளையலு, உங்களால முடியும் அப்படின்னா, அம்பாளுக்கு ஒரு வஸ்திரம், அதாவது ஒரு புடவை, இத வாங்கிட்டு நீங்க எடுத்துட்டு போயிட்டு, அது எல்லாத்தையும் வச்சு நீங்க அம்பாளுக்கு குடுக்கலாம். அத வந்து வெறுமையே குடுக்காம, ஒரு வெத்தல பாக்கு வச்சு, வாழைப்பழம் வச்சு நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, அம்பாளுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ, அதை விட 1000 மடங்கு அம்பாள் உங்களுக்கு திருப்பி செய்வா. அதனால நீங்க என்ன உங்களால முடியுமோ, எப்பயுமே நீங்க கோவிலுக்கு போகும்பொழுது உங்களால என்ன முடியுமோ அத அம்பாளுக்கு எடுத்துட்டு போங்க. அதனால தான் பகவான் சொல்றாரு, "பாசமா நீ என்ன குடுத்தாலுமே அத நான் ஏத்துக்குவேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் வந்து இங்கேயும் அம்பாளுக்கும் வந்து என்னன்னா, நீங்க அன்போட எத குடுத்தாலும் அவங்க எடுத்துப்பாங்க. அதற்கு பிரதி உபகாரமாக நீங்க குடுத்தா தான் அவங்க குடுப்பாங்கன்னு கிடையாது. நீங்க அவங்கள போய் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். நம்ம சொல்லுவோம், நீங்க வந்து 1 அடி எடுத்து வச்சீங்கன்னா, அம்பாள் உங்கள வந்து 100 அடி உங்கள நோக்கி எடுத்து வச்சு உங்கள பார்க்கறதுக்கு வருவா. அப்ப நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இதுல ஏதாவது உங்களால முடிஞ்ச ஒரு சில பொருட்கள வாங்கி கொண்டு போய் கொடுத்து, இந்த பௌர்ணமி நாட்கள்லயும், சந்திரனுக்கு பலம் சேரக்கூடிய நாட்கள்லயும் நீங்க போய் அவங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுடைய லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல் லைஃபாக மாறும். உங்களுக்கு ஜனன ஜாதகம் மற்றும் பிரசனம் தொடர்பாக பார்க்கறதுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க இத வந்து லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மேலும் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான தகவலுக்கு இந்த ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும், உங்கள் இல்லங்களிலும், உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.